வருங்காலம் இப்படித்தான் இருக்கும் சொல்லி மனைவியோடு பேசி என்னோடு பேசி அல்லேலூயா தேற்றப்பட்டு இருக்கிறதுனால நாங்கள் இப்போது சொல்லுகிறோம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். என் பிள்ளை அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்டான். அவன் சாகும்போது மாமிச அழிவு உள்ள ஒரு சரீரமாய் விதைக்கப்பட்டான். ஆனால் அவனுடைய சரீரம் ஆண்டவருடைய வருகையில் எழுந்திருக்கும். அது எப்படி எழுந்திருக்கும்? அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மேன்மை கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவியினுடைய வார்த்தையின்படி உயிர்த்தெழுந்த இயேசுவிற்குள்ளே கிறிஸ்துவுக்குள் அவன் விதைக்கப்பட்டிருந்தபடினால் அழிவுள்ள சரீரமாய் ஒரு உலகத்துக்கு ஒத்த மனுஷ சரீரமாய் தான் அவனை விதைத்தோம். ஆனால் அவன் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவானவர் எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து புரிந்து நடந்து அதுக்கு பிறகு கிறிஸ்துவுக்குள் மரித்து விதைக்கப்பட்டதுனால அழிவு இல்லாததாய் இருந்திருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த 43வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அல்லேலூயா. கனவீனம் உள்ளதாய் ஒரு சாதாரண சுதன், ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்த ஒரு மகனாய் அது விதைக்கப்பட்டது. பலவீனம். அவன் மரிக்கும் போது அவனுக்கு இருதயத்துல அந்த வாழ்வுல ஒரு வளைவு இருந்தது. அதனால அவன் நல்ல விளையாட ஃபுட்பால் தான் நல்ல விளையாடுறதுக்கு முயற்சி பண்ணுவான். முடியாம அவன் விசர்த்து உழுத்துறத நான் பார்த்திருக்கிறேன். சின்ன ஒரு வெடி சத்தம் கேட்டாலே அந்த அதிர்ச்சி அவனுக்கு தாங்க முடியாது. இருதயம் பலகீனம். பலவீனம் உள்ளதான் விதைத்தோம். ஆனால் அவன் எழும்பும் போது பலம் உள்ளவனாய் கிறிஸ்துவுக்குள் எழுந்திருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பாக்கியம் பாருங்க. ஒரு சிச்சையிலே ஆண்டவர் நம்ம சிச்சையை அதான் ஆண்டவர் சொன்னார், தகப்பன் சிச்சையை நீ அற்பமாய் எண்ணாதே. அல்லேலூயா. அவர் உன்னை சிச்சிக்கும் போது சோர்ந்து போகாதே என்று சொன்னார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 17வது வசனம். சிச்சையை நீ பகைத்து உன் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேரு ஆண்டவர் கொடுக்க சிச்சையை பகைக்கிறாங்க. ஒரு சிச்சை வருது, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்தவராய் இருக்கிறோம், கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பரலோகத்திலே சேர்க்கும்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சின்ன சிச்சித்து கொடுத்து நம்ம பிள்ளைய ஒரு கணத்துல ஒரு புடுங்கு பிடுங்கி இப்படியா தவறு செய்தானி நம்ம திருத்தி வளர்க்கணும்ல. அதே போல அந்த சிச்சையை சில பிள்ளைகள் பகையாய் நினைத்து வீட்டை விட்டு ஓடிடும். தெரியுமா? பழைய காலத்துல இப்ப அது கொஞ்சம் குறைவு. அம்மா அடிச்சுட்டா அப்பா அடிச்சுட்டான்னு சொல்லி வீட்டை விட்டே போயிடும். சில பிள்ளைகள் காணாம போயிருக்கு. நிறைய குடும்பத்துல கேள்விப்பட்டது. சிச்சையை பகைக்கிற ஒரு எண்ணம். அதே போலதான் கிறிஸ்தவர்களும் இயேசுவிடத்துல போய் என்ன பிரயோஜனம்? அவர் எதுக்கு சிச்சிக்கிறார்? மேன்மையான ஒரு இடத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி சிச்சிக்கிறார் என்பது உணராத மாமிச கிறிஸ்தவர்கள் தயவு செய்து அந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்ஸ், அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருந்தால் நாங்கள் தேற்றப்பட்டது போல தேற்றப்படுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. அந்த சிந்தனை, மேலான ஒரு சிந்தனை, அவர் நம்மை உருவாக்குகிறார், அவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார், நம்மளை திடப்படுத்துகிறார், தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்கிற எண்ணம் மனசுக்குள்ள வரலன்னா கிறிஸ்துவை நம்ம பகைத்தக்கதான் செய்வோம். பகைத்ததுன்னு எப்படி? ஆலயத்துக்கு வர மாட்டோம், வேதம் வாசிக்க மாட்டோம், பேரளவு கிறிஸ்தவர்களா இருந்து என்ன பிரயோஜனம்? போய் தான் என்னதான் கண்டோம். நம்ம சிச்சையை நமக்கு என்ன கஷ்டப்படும்? இப்படியே நினைத்து சிச்சையை பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறார். இன்னைக்கு அப்படி நிறைய பேர்கள் பின்மாற்றம் வரமாட்டாங்க, ஆலயத்துக்கு வரமாட்டாங்க. பின்மாற்றம்னா என்ன? பேர் அங்கதான் இருப்பாங்க, கிறிஸ்தவங்க அதுல எல்லாம் மாற மாட்டாங்க. பின்னாக எரிந்து போடுகிறார். கர்த்தருடைய போகலாம். இப்ப என்ன ஆகி போச்சு பாருன அப்படின்னு சொல்லி ஒரு 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 இதாட்டு பேசுறவர்களை குறித்து. அல்லேலூயா. சங்கீதம் 94:13. முதல் சங்கீதம் 94. சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். இதுல சொல்ற கொஞ்சம் கவனிங்க. சிச்சையை குறித்து பேசுகிற வார்த்தை சிச்சித்து உணர்த்தி, அந்த குத்தலாட்டு கோபமா, சின்ன கோபம்
அதாவது சிட்சித்து ஒரு போதகன் செய்ய வேண்டிய கடமை என்னவா இருக்கணும்? தெளிவா இருக்கிறது பாருங்க. சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன், போதிக்கிற ஊழியக்காரன், அவன்தான் பாக்கியவான். ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா கண்டித்து உணர்த்தி சிட்சித்து அப்படி வளர்க்கிற பிள்ளைகள் தான் உருவாக்கப்பட்ட பெரிய பொன்னையும் வெள்ளியும் விடமிடுகிறது போல டேலண்ட் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஒரே ஒரு சின்ன சாட்சியம் மட்டும் சொல்றேன். நான் இதுக்கு முன்னால ஒரு ஊர்ல கேபிள் வச்சிருந்தேன். கேபிள் அந்த ஊர்ல எனக்கு தெரியும் ஒரு நபர் இருந்தார். அவரு கொஞ்சம் நல்ல வசதி, ஒரு கவர்மெண்ட்ல வேலை பார்த்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள். அதே ஊர்ல பக்கத்து தெருவில் ஒரு நடுத்தரவாதி, ஒரு ஆட்டோ டிரைவரும் ஒரு மனைவியும், அவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகள். 4 ஆண் பிள்ளைகள். இந்த நல்ல வசதி படைத்தவருக்கு 2 ஆண் பிள்ளை, வசதி குறைஞ்சி கொஞ்சம் நார்மல் ஆட்டோ ஓட்டி தான் பொழப்பு நடத்தின குடும்பத்துக்கு 4 ஆண்கள். 2 வரும் பிள்ளைகளை வளர்த்தார்கள். இந்த செல்வந்தானமா இருந்தவர், அரசாங்க வேலை பார்த்தவர், பிள்ளைகளுக்கு எப்பவும் கேட்கிற நேரமெல்லாம் ரூபாய் கொடுப்பார். நான் பார்த்திருக்கேன். கடை கொடுத்து போய் ஜவுளிலாம் வாங்கி கொடுத்து எது கேட்டாலும் வேட்டு போறேன்னா பொருள் நிறைய இருக்குது. செல்லமாக, மிக செல்லமாக. அதில் நாள் போக போக படிப்பு ஏறல. சரி, அவரும் கண்டுக்கல. 2 பிள்ளைகளுமே நல்லா படிக்க முடியல, சிச்சிக்கல. அந்த பிள்ளைகளே அவரு சிச்சிக்கல. அதுக்கு சொல்றேன். இனி அந்த ஊர்ல நாங்க ஒரு வாரத்துக்கு 2 நாள் போறதுனால எல்லாம் தெரியும். அது கொஞ்சம் அடுத்த ஒரு தெருவு இருக்கிறது. அந்த ஏழை விட்டு 4 பிள்ளைகள். அந்த தாயின் தகப்பன் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் கஷ்டமா தான் வளர்த்தாங்க. என் பார்வைக்கு அப்படிதான் நாரச்சிக்கப்படுவதற்கு முன்னாடி அடிச்சிடும் அந்த தாயார். நான் கேட்பேன், ஏமா பிள்ளை இப்படி அடிக்கிறீங்க? உங்களுக்கு தெரியாது பிரதர், பிள்ளைகளுக்கு நம்ம கஷ்டத்தை அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். ரொம்ப ஓவரா பேசுறான், ரொம்ப கேட்கிறான், சொன்னா அழுறான், பிடிவாதம் பிடிக்கிறான், இருக்கிறதுல பிழைக்கணுங்கிற ஒரு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எதுக்கு எடுத்தாலும் நல்ல மிரட்டி உருட்டி நல்லா புடுங்குவாங்க, அடிப்பாங்க. எப்பவும் அந்த வீட்டுல ஒரு சின்ன அழுகை சத்தம் கேட்டுட்டே இருக்கும். 4 பிள்ளைல ஒரு பிள்ளை சிச்சிக்கப்பட்டிருக்கும். ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? குறிப்பிட்ட வருஷங்கள் ஆகிவிட்டது. இந்த செல்வந்தனாய் வளர்ந்த பிள்ளை சிச்சிக்காதபடி, ஆலோசனை கொடுக்காதபடி வளர்ந்த பிள்ளைகள் திருட்டு பிள்ளைகளாக மாறிவிட்டது. இந்த 4 பிள்ளைகளும் அரசாங்க வேலை பெற்றவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிட்சித்து கண்டித்து குடும்ப சூழ்நிலையை புரிய வைத்து ஆண்டவருடைய வேதத்தையும் சொல்லி கொடுத்து, அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். சொல்லி கொடுத்து 4 வரும் அந்த ஊர்ல. தாய் தகப்பனுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். இந்த இதையும் நான் சொல்லி முடிச்சிறேன். இந்த பிள்ளைகள் திருட்டு பிள்ளைன்னு எனக்கு எப்படி தெரியும்னு சொன்னா, நானும் அந்த பைக்ல கனெக்ஷனுக்காக, அந்த கேபிள் கனெக்ஷனுக்காக அந்த ஊர்ல நிக்கிறேன். அவரு அந்த ஊர்ல அவருடைய டியூட்டி முடிஞ்சு சாயந்தரம் பஸ்ல இறங்க போறாரு. அதுக்கு முன்னால 2 போலீஸ் வந்து காத்து இருக்குது. இதுல அவருக்கு பேர சொல்லி, இன்னாருடைய வீடு இங்க தானே? ஆமா. அப்ப இத்தனை மணிக்கு அவர் டியூட்டி முடிஞ்சு இந்த பஸ்ல வருவாரு கேள்விப்பட்டேன்னு சொல்லி, அவருக்கு விஷயம் தெரியாது. அவரு டியூட்டி முடிஞ்சு அந்த பஸ்ல இறங்குறாரு, ஓடி போய் பிடிக்கிறாங்க. இவரு திகைக்கிறாரு. அதனால இந்த பையமாரு பேரு உங்க, அது என் பிள்ளைதான், வாங்க ஸ்டேஷன். என்னவா? செல்லு நார்கோயில கடையில போய் செல்லு திருடி இருக்காரு. வாங்க வாங்க. எப்படி இருக்கும் அவமானம். அவர் கோரி குறுகி போனார். அப்பதான் எனக்கு தெரியும் அந்த பிள்ளைகளுடைய கிரிகைகள். எனக்கு அன்பானவர்களே, கொஞ்சம் பாருங்க, சிச்சித்து. அதே போலதான் கிறிஸ்தவ மார்க்கம். நம்ம அதெல்லாம் கொஞ்சம் உணரும்படி நான் அந்த சாட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவபலி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கட்டளையை நமக்கு விளக்குங்க. அவருடைய வேதம் தான் விளக்கில் இருக்கிற ஒளி, வெளிச்சம். கடிந்து பேசுகிற போதக சிச்சையை ஜீவ பலி. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம போவதற்கு விளக்காய் இருக்கிற ஜீவ பலி என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது.
அந்த கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சத்தை, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிற வார்த்தையை நம்ம சரியாக தெளிவாக புரிந்து கொள்ளணும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் தடம் புரண்டதாக மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 17வது வசனம். உன் மகனை சிச்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தை கொண்டு ஆவான். அந்த சாட்சியம் இதெல்லாம் சொல்லணும், அதுலயே சொல்லிட்டேன். அப்படித்தானே? அந்த மகன் சிச்சித்து அவனை வளர்த்ததுனால உனக்கு ஆறுதல், அந்த குடும்பத்துக்கு ஆட்டோகாரனுடைய பிள்ளைகள் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் செய்வான், உன் ஆத்மாவுக்கு ஆனந்தத்தையும் உண்டாக்குவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள், அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டையும் உங்கள் தீர்க்கதரிசிகளை பட்சித்தது. அல்லேலூயா. ஆண்டவர் வசனமாய் சொல்லுகிற வார்த்தை எத்தனையோ தடவை விசுவாச பிள்ளைகளாகிய அவருடைய பிள்ளைகளாகிய நாம ஆண்டவர் சிட்சித்தோம், அது விருதுவான சிச்சையாகிவிட்டது. புலம்புகிறமை தவிர ஐயோ சோக்கெடு, ஐயோ ஆஸ்பத்திரி வரி, ஐயோ அப்படி, ஐயோ இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி புலம்புறமை தவிர காரியத்தை அறிகிற அறிவை நம்ம மறந்தோம். நல்லதான் ஆண்டவர் இன்னைக்கு விளக்குகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்களை பிள்ளைகளை அடித்தது விருதா, சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அதனுடைய மகத்துவம் என்ன? கர்த்தருக்கு ஏதோ பிரியமில்லாத காரியத்தை செய்கிறோம் என்கிற நல்ல தெளிவான ஒரு உணர்வு நமக்குள்ளே சரியாக கிரியை செய்யாததுனால நம்ம அந்த சிச்சை அதை பொருட்படுத்தாமல், அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதிலேயே பழக ஆரம்பிச்சோம். மருந்து வாங்குவோம், சுகர் வரும், பிரஷர் வரும், அது வரும், இது வரும், அதுக்கு மருந்து வாங்கி வாங்கி அதை போட்டு உண்மையாய் அது யாரு சிச்சிக்கிறார், எங்க இருந்து சிச்சை வருகிறது, நாம யாருடைய பிள்ளைகள், நம்முடைய தகப்பன் யார் என்கிற ஒரு மேன்மையான கருத்து உணர்வு நம்முடைய எண்ணம் சிந்தைக்குள்ளே இராத பட்சத்தினால தான் ஏதோ சிச்சை, ஏதோ சரீரத்துல வியாதி, ஏதோ நஷ்டம் சொல்லி புலம்பி அங்க போனா அந்த ஊழியக்காரனும் பாப்போமா, இந்த ஊழியக்காரனும் பாப்போமா நம்ம புலம்புறமே தவிர தண்டிக்கிறது சிச்சிக்கிறது தேவனாக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாமல் புண்ணுக்கு தகுந்த நோய்க்கு தகுந்த மருந்து சாப்பிட்டாதாங்க அது குணமாகும். வயிற்று வலியை வச்சுட்டு பல்வலியை மருத்துவ என்ன ஆகும்? யோசிங்க கொஞ்சம். ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் நம்மளோட பேசுகிறார். இது ஒரு அழகான பிரசங்கமா எனக்கு தெரிகிறது. அல்லேலூயா. அழிக்கிற சிங்கத்தை போல உங்கள் பட்டையும் உங்கள் தீர்க்கதரிசிகளை பற்றி அந்த சிச்சையை நம்ம அசட்டை பண்ணுனா பிசாசனுடைய பெரிய ஆக்கினை நமக்கு காத்திருக்கும். அது அதோட போகாது. சின்ன பாவமும் பெரிய பாவமும், பாவமானது கற்பம் தரிக்கும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் கற்பம் தரிக்கும். பாவம் ஆண்டவர் சிச்சிக்கிறார். கர்த்தருடைய சிச்சையை நம்ம என்ன செய்கிறோம்? அசட்டை பண்ணுகிறபடினால. அல்லேலூயா. அந்த பாவம் இல்லாமல் போகாது. சரி, அது 31வது வசனம். சந்ததியாரே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சிந்தித்து பாருங்கள். நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ, பின்ன ஏன் என் ஜனங்கள் நாங்களே எஜமான்கள், இனி உம்மிடத்தில் நாங்கள் வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் சிச்சிக்கிறதை நீங்கள் வேற வித்தியாசமா நினைக்கிறீர்கள். இஸ்ரவேலுக்கு நான் என்ன துரோகம் செய்தேன்? நீ உன் பிள்ளைய வளர்க்கிறது போலதானே உன் பிள்ளையை சிச்சித்து நீ வளர்க்கிறது போலதானே என் பிள்ளையாகிய உன்னை நான் சிச்சிக்கிறேன். அது பொருள் புரியுதா? தயவு செய்து எவ்வளவு தெளிவாய் ஆண்டவர் பேசுகிறார் பாருங்க. நான் இஸ்ரவேலுக்கு அதைத்தான் செய்தேன். அப்படின்னா நீ உன் பிள்ளைக்கு என்ன துரோகம் செய்தா? உனக்கு எத்தனை பிள்ளை இருக்குது? ரெண்டு பிள்ளைகள் இருக்கு இல்லையா? உன் பிள்ளைகளை நல்ல முறையில் தானே வளர்த்தா. உன் பிள்ளைகிட்ட நீ கேட்கிறால, இல்ல உன்னை அப்படி வளர்த்தன இப்படி வளர்த்தன. அதே போலத்தானே ஆண்டவருக்கு இருக்கும். நான் உங்களுக்கு என்ன செய்தேன்? அல்லேலூயா. நம்ம ஸ்தானத்துல இருந்து இயேசுவை பரிதவிக்கிறத பாருங்க, கொஞ்சம் கேளுங்க.
நான் இஸ்ரவேலுக்கு வனாந்தரமும் காரிருளான பூமியுமாக இருந்தேனோ, பின்னே ஏன் என் ஜனங்கள் நாங்கள் எஜமான்கள் இனி இயேசு இடத்துல வேண்டாம், நாங்க வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள். 32வது வசனம். ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இயேசுவிடத்துல போனா அதுக்கு முந்தி நல்லா தான் இருந்தேன், கேட்டீங்களா? நீ ஏன் கூட்டத்துக்கு வரல? அந்த கூட்டத்துக்கு வந்த பிறகு அங்க பிரச்சனையா இருக்கு. ஆமா, அதுக்கு முந்தையெல்லாம் நல்லா தான் இருந்தேன். பிசாசு அழகா குளிப்பாட்டி சோப்பு போட்டு மினுக்கி வச்சிருப்பான். அல்லேலூயா. உள்ள புழுக்கடி மேல மினுக்கடி அப்படி வச்சிருப்பான். அப்படி ஒரு ரேஞ்சா மொத்தமா கறி வச்சு சாப்பிடலாம்னு சொல்லி, அப்படித்தானே? ஆனா இயேசு, ஐயோ நம்ம பிள்ளைதான், பிள்ளை தேக்கணுமே சொல்லி சின்ன சின்னதான் இங்க வந்த பிறகுதான் அங்க வைத்த வலி வருது, அங்க பிரச்சனை வருது. ஏன்னா இவங்க குணப்பட்டிருக்க மாட்டாங்க. பாருங்க, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் எண்ணி முடியாத நாட்களாய் மறந்து. உண்மையை புரிந்து கொள்ளுங்க. எது நமக்கு வேணும்? இல்ல நமக்கு இஷ்டமா விட்டு நம்ம குளிப்பாட்டின் மொத்தமா அடிச்சு விழுங்கலான்னு காத்திருக்கிற பிசாசா, இல்ல நம்முடைய வாழ்க்கையிலே அக்கறை உள்ளவராய், அக்கறை உள்ள தேவனாய், அல்லேலூயா, பாசமிகு தந்தையாய், தன்னுடைய வலது கை செய்கிறதை இடது கை அறியாமல் நம்மை நேசிக்கிற நேசராய் நம்மளை முடிவெடுப்போம். பிரியமானவர், இந்த பண்டிகையின் கடைசி நாட்களிலே அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. தொடர்ந்து பாருங்க, உபாகமம் 11வது அதிகாரம் 2வது வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் செய்த சிச்சையையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய பலத்த கையையும் அவருடைய ஓங்கிய புயத்தையும். அல்லேலூயா. ஆமா. 7வது வசனம். கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியைகளை எல்லாம் உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது. கர்த்தர் நம்மை எப்படி நடத்தினார் பிரியமானவர்களே. நீ தப்பு செய்யும் போதுதான் உன்னை சிச்சிக்கிறார். நீ நல்லா இருந்தா ஒரு காலத்துல இப்ப கொஞ்சம் தடுமாறுறா. ஆரம்பத்துல நல்ல ஆலயத்துக்கு வந்தா எல்லாரும் அதனிலும் பங்கு பெறுவா. இப்ப போகலாம், ஞாயிற்றுக்கிழமை பேச்சலாம், இனி வியாழக்கிழமை எதுக்கு, வாரத்துல ஒரு காட்டு. பிள்ளைகள் வரமாட்டேன்னு சொல்லுது, நான் என்னப்பா செய்வேன்? அப்படி கர்த்தர் செய்த மகத்துவமான கிரிகள் எல்லாம். ஆனால் அவர் தான் நம்மை போஷித்தார். இத்தனை வயசு நமக்கு ஆயிருக்கு. இத்தனை வயசு வரைக்கும் நம்முடைய தேவைகள் வருஷா வருஷம், மாசா மாசம், வாரா வாரம், நித்தியமெல்லாம் அவர் காத்தார். அதை உங்கள் கண்கள் அல்லவோ கண்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த 8வது வசனம், உபாகமம் 11. ஆகையால் நீங்கள் பலப்படும்படிக்கு. 9. நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும் படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கு இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. அல்லேலூயா சொல்லுங்க. சிச்சையினுடைய வேல்விஷன் என்ன? கர்த்தர் நம்மை சின்ன சின்ன சிச்சையை கொடுத்து சின்ன சின்ன தண்டனை பெரிய ஆபத்தில் இருந்து விடுவித்து வருகிறார்களே என்பதை குறித்து வேல்விஷன் என்ன என்பதை கர்த்தர் இந்த வசனத்திலே தெளிவாக சொல்லுகிறார். நாம சுதந்தரிக்க போகிற தேசத்துக்குள், அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்தரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்ள கட்டாயப்படுத்துற சொல்ற வசனம் எத்தனை பேருக்கு புரிகிறது? தயவு செய்து பெரிய, இதுதான் உபதேசம், இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், அந்த சத்தியம் தான் நம்மளை விடுதலை ஆக்கும். பிரியமானவர்களே, கடைசியாக 2 வசனம், 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் சிட்சிக்கிறாரு? அதுக்கு ஒரு ஆன்சர் வைத்திருக்கிறாருங்க. எல்லாவற்றுக்கும், எல்லா கொஸ்டினுக்கும் பரிசுத்த வேதாகமத்திலே விடை தாராளமாய் இருக்கிறது.
நம்ம இதுவரைக்கும் சிச்சிக்கிறார் 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 சொல்லுகிறோமே, எதனால சிச்சிக்கிறார்? நாம் நியாய தீர்க்கப்படும் போது உலகத்தோடு, நம்ம பக்கத்துல நம்மளோடு ஆண்டவரை அறியாத மனுஷரோடு உலகத்தோடு சேர்த்துதான் ஆக்கினைக்கு உள்ளாக, நியாய தீர்ப்புக்கு என்கிற ஆக்கினைக்கு உள்ளாக நாம தீர்க்கப்படாதபடிக்கு கிறிஸ்துவை அறியாதவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட வைக்கிறார்கள். அவர்கள் மத்தியில தான் நம்ம இருக்கிறோம், ஒன்னா இருக்கிறோம். ஆனால் அந்த ஆக்கினை நமக்குள்ளாக வந்து விடாதபடிக்கு கவனிங்க. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க வசனத்தை? இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. உலக மனுஷர்களுக்கு தான் ஆக்கினை. ஆனா அந்த உலக மனுஷருடைய ஆக்கினை நமக்கு வந்துடாதபடி, தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஏன்னா மொத்த பாவமும் அவர்கள் சுமந்து. இப்போ உலக மனுஷர் நல்லா தான் இருப்பாங்க பார்க்கிறது, ஆனா நமக்கு அப்படி இல்லை. பாவமே நம்மளை டச் பண்ண கூடாது. அந்த பாவத்தை வச்சு நியாய தீர்ப்பு நாட்கள் நமக்கு கண்ணியாக வந்துடக்கூடாது என்கிற ஒரே ஆசையில தான் கர்த்தர் அடிக்கடி நம்மளை சிட்சிக்கிறார். நீ பாவமே செய்யாம அதுக்கு பரிகாரம் என்ன? சிச்சை உனக்கு இருக்காது. அதையும் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நியாயம். அதனால அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிற தேவன். அவர் அடிக்கிறார், அவருடைய கரம் என்ன செய்கிறது? மாற்றுகிறது. கடைசியாக அவர் நம்மை எப்படி எதனால சிட்சிக்கிறார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 19வது வசனம். அல்லேலூயா. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ, கவனிங்க கவனிங்கம்மா தயவு செய்து அருமையானவர்களே, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளையே, சகோதரா சகோதரியே, இயேசுவின் நாமத்தில் அவருடைய வசனத்தை நன்றாய் கவனிங்கள். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறதுனால அவர் நம்மை நேசிக்கிறார். நம்மளை நேசிக்கிறது சாதாரண ஒரு மனுஷர் இல்லைங்க, தெய்வம். சர்வ வல்லவர் உள்ளவருங்க, சர்வ வல்லவர். நீ சாக்கு போக்கு சொல்லாம, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், ஐயோ கொஞ்ச நேரம் தான், அது அந்த ஆலயத்துல போய் உட்கார்ந்துட்டு வருவேன்னு சொல்லி ஓடி வந்திருக்கா பாரு. நீ இப்ப நினைச்சா கொஞ்சம் படுத்து காலை நீட்டி கொஞ்சம் அப்படி ஆயா தூங்கலாம். ஆனா இல்ல, கொஞ்ச நேரமாவது ஆண்டவருடைய சமூகத்துல போவ நீ வந்திருக்கா பாரு. அதனால நம்மளை படைச்சவர் நம்மளை நேசிக்கிறாருங்க. எவ்வளவு அன்பு! அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் கணக்கிட முடியாத அன்பின் சிகரம் நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அவர் நம்மை நேசிப்பதற்கு நம்ம எம்மாத்திரங்க? நம்ம அவரிடத்துல ஏதாவது கொடுத்து வச்சிருக்கிறோமா? நம்மளால அவருக்கு கஷ்டம் தாங்க. ஆனாலும் நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. நம்முடைய சிநேகிதன் சொல்லுகிறார். யோவான் 16:16 அவர் உன்னை பிள்ளைன்னு சொல்ல, நண்பரே சிநேகிதன் சொல்லுகிறார். ஒரு சிநேகிதனுக்கு சிநேகிதன் தான் தன்னுடைய ரகசியங்களை, அந்தரங்கங்களை, இவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, மனம் விட்டு பேசுகிறது போல ஆண்டவர் சிநேகிதனை சொல்லுகிறார். என் நண்பனே, அவர்கிட்ட ஒரு ரகசியம் இல்லாதபடி உனக்கு சொல்லுகிறார். அதான் இந்த வெளிப்படையான சிகிச்சை. தயவு செய்து ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறாருங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. எனக்கு அன்பானவர்களே, சிச்சை அற்பமாயினாலே அவர் சொன்னார், என் மகனே, நான் உன்னை சிட்சிக்கும் போது சோர்ந்து போகாதே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல நம்மை சிட்சிக்கிற தேவன். எத்தனை பேருக்கு இந்த சிச்சை பிரயோஜனமா இருக்குது? சிச்சையிலே பழகாதீங்க. ஒரே ஒரு விஷயம் கூட சொல்லி நான் முடிக்கிறேன். பிள்ளைகள், சில பிள்ளைகள் எவ்வளவு அடிச்சாலும் அந்த தொடச்சுக்கிட்டு அடுத்த நேரம் அந்த புத்தியை தான் காணிக்கும். அப்படி இருக்கக்கூடாது. என்ன போல இருக்கக்கூடாது. ஆமா, எங்க அம்மா எவ்வளவு மிளகா பிச்சு வாயில வச்சாலும் அடுத்த நாள் பள்ளிக்கூடத்துக்கு போச்சுல மெல்லச்சிருங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார்.
ஒரு பாடல் கூட பாடலாம். அல்லேலூயா. எபினேசரே ஆராதனை, துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உம் பாதத்தில், மண்டிடுவேன் உம் பாதத்தில். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உம் பாதத்தில், மண்டிடுவேன் உம் பாதத்தில். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, என்னை மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேன் உம் பாதத்தில், மண்டிடுவேன் உம் பாதத்தில். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா. பரிசுத்த பிதாவே, நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். அப்பா, எங்களிடத்தில் ஏதாவது தப்பிதல் இருந்தால் ஆண்டவரே, உம்முடைய சிச்சையை நாங்கள் அன்பாய் ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் மனதை பக்குவப்படுத்தும். அப்பா, ஒரு நாள் செய்த தவறை அடுத்த நாள் செய்யாதபடி தகப்பன் சிச்சிக்கிறார். அந்த சிச்சை அந்த பாவத்தை செய்யக்கூடாது என்று உணர்வடைந்து தகப்பனுடைய சிச்சை அல்ல, அவருடைய அன்பை பரிபூரணமாய் பெற்று என் நாமத்தினாலே என் பிள்ளைகள் பிரியமானவர்கள் என்று சொல்லி எங்களை குறித்து தகப்பனாகிய நீங்க சந்தோஷப்படும்படி ஒரு கிருபையின் வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த சிச்சையை நாங்கள் அற்பமாய் எண்ணி அசட்டையாய் விட்டு விடாதபடி அந்த வேதத்தின் அடிப்படையிலே உணர்வடைந்து மனம் திரும்பி குணப்பட்டு ஆண்டவரே கரைத்திரை பிழையற்றவர்களாய் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாய் மேலான நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நன்றி, உம்முடைய அன்புக்கு நன்றி. உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். உம்மிலே நாங்கள் வளரவும் ஆண்டவரே பெருகவும் தேவ அன்பிலே எப்போதும் காத்திருக்கவும் ஆண்டவர் அருள் தாரும். நீங்க பெருகவும் நாங்கள் சிறுகவும் செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் ஸ்லாக்கியமும் சதா சர்வகாலமும் நம்மளோடும் நமக்கு கொடுத்த அன்பான பிள்ளைகளோடும் பிள்ளைகள் மூலமாக வரக்கூடிய புதிய தலைமுறைகளோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் நிறைந்து நிலைத்தும் இருப்பதாக. மூன்று அல்லேலூயா சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா.